ஏற்கனவே இந்த ஜாக்டோஜியோ ஊழியர்கள் எல்லாமே ஜனவரி 6 தேதி குறிச்சிருக்காங்க. அதை தாண்டி தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு காலையில நேத்து வந்து அந்த இடைநிலை ஆசிரியர்கள் அவங்க வந்து டிபி அலுவலகம் முன்னாடி போராட்டம் பண்ணாங்க. 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் வெளியூர்ல இருந்து தான் வந்திருக்காங்க. சென்னை எக்மோர்ல வச்சு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, நுங்கம்பாக்கத்துல வரவழியில அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, பஸ்ல லோக்கல் பஸ்ல ஏறவங்களாம் கூட அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதையும் தாண்டி நிறைய பேர் அங்க வந்து ஒண்ணு கூட்டிருக்காங்க டிபி அலுவலகத்துக்கு முன்னாடி. காரணம் என்னன்னா 31/5/2009 அப்ப வேலைக்கு சேர்ந்தவங்களும் அதுக்கப்புறம் வேலைக்கு சேருவாங்கல்ல 1/6/2009 இருந்து அவங்களோட சம்பளம் அதை விட அதிகமா வாங்குறாங்களாம். இப்ப சம வேலை சம ஊதியம் தானே கொடுக்கணும் அப்படின்னு இவங்க கேட்டிருக்காங்க. திமுக ஆட்சி வரதுக்கு முன்னாடி நாங்க ஆட்சிக்கு வந்தோன்னு நிறைவேற்றுவோம்னு சொல்லிடுறாங்க. பல வாக்குறுதி கொடுத்து ஏமாத்தினாங்கல்ல, அந்த மாதிரி நாங்க ஆட்சிக்கு வந்தோம் நிறைவேற்றுவோம்னு சொன்னாங்க. ஆட்சி முடிய போது நிறைவேற்றவே இல்லை. அதனால இடைநிலை ஆசிரியர்கள் தமிழ்நாட்டில இருந்து முழுக்க வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்ச உடனே காவல்துறை வந்து அவங்கள வந்து குண்டு கட்டா தூக்கிட்டு போய் அதுல மகேஸ்வரிங்கிற ஆசை அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்து அப்புறம் எல்லாத்தையும் அடிக்காத குறையா அப்புறப்படுத்திருக்காங்க. திருப்பி அந்த ஆசிரியர்கள் போராட்டம் பண்ண போறதா சொல்றாங்க. இன்னைக்கு காலையில பாக்குறப்ப தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடந்திருக்கு. வாக்குறுதி தானேப்பா, சும்மா அள்ளி விட்டுறது தானே, எப்படி வேணா விடலான்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இப்ப போராட்டம் மேல போராட்டமா வந்துட்டு இருக்கு. தூய்மை பணியாளர்கள் 140 நாளுக்கு மேல சென்னையில வந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. மண்டலங்கள் 5, 6 தனியார் மயப்படுத்தக்கூடாது, எங்களுக்கு முன்னாடியே இருந்த மாதிரி மாநகராட்சி பணியிலேயே தொடரணும்னு தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த ரிப்பன் பில்டிங் போராட்டம் கூட எல்லா தமிழ்நாடு முழுக்க கவனம் பெற்றுச்சு. அவங்க இன்னைக்கு காலையில வந்து நம்ம உயர்நீதிமன்றம் கிட்ட இருந்து தலைமை செயலகத்தை நோக்கி பேரணியா போய் முதலமைச்சர்கிட்ட மனு கொடுக்கலான்னு சொல்லி திரண்டு வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 800ல இருந்து 1000 பேர் இருப்பாங்க. பெரும்பாலானவங்க வந்து பெண்கள் தான். அந்த உயர்நீதிமன்றத்தை சுற்றி இருக்கிற அந்த சாலைகள்லேயே குழுக்களாக பிரிஞ்சு ஒவ்வொரு இடத்துல வந்து வீதியில் இறங்கி போராடுறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் போய் காவல்துறைகள் வந்து குண்டுக்கட்டாக வந்து கைது பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 35 பேருந்துகளில் கைது பண்ணதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா அவங்கள ஒரு மண்டபத்தில் கொண்டு அடைக்காம 3 மணி நேரத்துக்கு மேலே வந்து சென்னை நகரத்துக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வீடியோஸ் பஸ்ஸுக்குள்ளே இருந்தே வீடியோஸ் போடுறாங்க. நாங்கள் மயக்கம் போட்டு விழுற நிலமையில இருக்கோம், சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, இங்கே எங்கேயாச்சும் மண்டபத்துக்கு கூட்டு போங்கன்னா சென்னைக்குள்ளேயே வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. ஒவ்வொரு தடவை போராடுறப்போ இதான் நிலைமை. எங்களுக்கு நர்ஸுங்க போராடினாங்க, அவங்களுக்கு ஒரு வாரத்தில் கூப்பிட்டு ஒரு தீர்வை கொடுக்குறீங்களா? இப்போ நாங்கள் மட்டும் என்ன தாழ்த்தப்பட்ட மக்கள்னு பார்த்து வந்து நீங்கள் வந்து பேசுறீங்களா? அப்புறம் அதுக்கு பேர் என்ன சமூக நீதி அப்படின்னு கேட்குறாங்க. நர்ஸும் போராட்டமே அவங்க போராட்டம் பண்ண போய் கிளாம்பாக்கத்துல தான் இறக்கி விட்டாங்க. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் பண்ணாலும் கிளாம்பாக்கம் இல்ல ஏதாவது போரூர் சைடு தாண்டி இறக்கி விட்டுறாங்க. நேரா பஸ் பிடிச்சி ஊருக்கே போயிருங்க அப்படிங்கிற மாதிரி. ஆமா.